என் பேர் ரேணுகா சண்முகசுந்தரம். திருவண்ணாமலையிலேருந்து வந்திருக்கேன். என் லைஃப் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டே மெடிடேஷனில் தான். அவர் தான் என் கணவர். அவர் என்ன அவர் ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்னென்னா விபர்சனலை கொண்டே என்னை உட்கார வச்சுட்டாரு. நீ விபர்சனலை 10 நாள் மெடிடேஷன் பண்ணால் தான் மேரேஜ் பண்ணிக்க முடியும். அதுதான் எனக்கு டெஸ்ட்டு. ஆமாம். அதுக்கப்புறம் உட்காந்துட்டேன். நான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் 10 நாள் இவர் மேலே இருந்த லவ்வில் உட்காந்துட்டேன். எனக்கு சொந்தம் தான், நான் உட்காந்துட்டேன். 10 நாளே எனக்கு ஒன்றும் புரியல. வெளியே வந்ததுக்கப்புறம் உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா அப்படின்னு கேட்டார். நான் புரிஞ்சுதுன்ட்டேன். புரியலன்னா வேண்டான்னு சொல்லிடுவாருன்ட்டு புரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வந்து பொண்ணு பார்ப்பாங்க. இவர் என்னை கூட்டிகிட்டு சென்னையில் அவரோட ஃப்ரெண்டு, அவர் வந்து மெடிடேட்டர் தான். அவர்கிட்ட இவருக்கு விட கொஞ்சம் வயசு ஜாஸ்தி. அவர்கிட்ட கூட்டிகிட்டு போதி செல்வராஜன் அந்த நாட்டை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டாரு. அவர் எங்கிட்ட கொஸ்டின் பண்ணிகிட்டே இருக்கார், பேசிகிட்டே இருக்கிறாரு, வரைஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு. நான் ஆப்போசிட்டில் உட்காந்து பேசுகிறேன். இவரை பிடிச்சிது என்னென்னமோ கேட்குறாரு. தாடி வந்து அவருக்கு இது வரைக்கும் இருக்கும், ஒரு காலேஜ் லைஃப்லேயே. இந்த சாமியார் உனக்கே பிடிச்சதுனால கேட்குறாரு. நானும் சொல்லிகிட்டு இருக்கேன். அவர் வரைஞ்சிக்கிட்டே இருக்காரு. எதுக்கு வரைஞ்சாருன்னு தெரில. நான் எல்லா பதில் சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் உனக்கு ஏற்ற பொண்ணு இவதா அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நான் இவரை கேட்குறேன். அந்த அண்ணாட்ட கேட்கல, இவர்கிட்ட கேட்குறேன். ஏங்க அவர் வந்து என்னமோ என்கிட்ட பேசினார், ஏதோ வரைஞ்சாரு, என்னென்னு எனக்கு புரியல அப்படின்னதுக்கு அவர் உன்னோட ஆறாவை டெஸ்ட் பண்ணார், எனக்கு மேட்சா எப்படியெல்லாம் நான் டெஸ்ட் பண்ணி மேரேஜ் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார். வாழும் கலை பயிற்சி கூட்டிகிட்டு போனார். அங்கே போனால் மூச்சு பண்ணால் ஃபீவர் ஆகும், எனக்கு உடம்பு ஒத்துக்காது, இருந்தாலும் முடியலன்னா மேரேஜ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறாரு. ஓசோ கூட்டிகிட்டு போகிறாரு. ஜிம்னாஸ்டிக் பண்ணால் ஃபீவர் வருது. இப்படியே எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போய் அப்புறம் ஐயா வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடியே இவருக்கு பழக்கம். அப்போது ஷூட் பண்ணியிருக்காரு. அப்புறம் இப்போ தற்சமயம் இதில் திருவண்ணாமலைக்கு வந்தப்போ ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தார். வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சதுனால இவரை வர சொல்லியிருந்தார், கேம்புக்கு வாங்க அப்படின்னு. நான் வரமாட்டேன். இவர் சொன்னார், இல்லை முதல் மாதிரிலாம் எந்த கிளாஸ்லேயும் எளிமையாக சொல்லுவார் அப்படின்னு சொன்னார். இங்கே வந்தோடனே அதுக்கு முன்னாடி இவர் ஒரு இது பண்ணிட்டு இருந்தார். இவர் என்ன பண்ணுவாருன்னா, நான் ஞானின்னு சொல்லிகிட்டே இருப்பார். இவர் வீட்டில் நான் ஏற்றுக்கவே மாட்டேன். ஞானின்னா நான் ஏதாவது பண்ண உங்களுக்கு கோவம் வரக்கூடாதுல்ல, எதுக்கு உங்களுக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். இங்கே வந்தோடனே அவரை ஞானியை நான் ஏற்றுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் எனக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி யாராவதுக்கு எங்கேயாவது ஒரு இன்சிடென்ட்னா நான் என்ன பண்ணுவேன், எங்கள் வீட்டில் டிவி கிடையாது, அவர் ப்ரெஸ்ஸில் இருந்ததுனால வீட்டில் வந்து டிவிக்கும் நியூஸ் பேப்பருக்கும் அலோடு கிடையாதுங்கிறது ஸ்ட்ரிக்டாக முடிவு பண்ணியிருந்தார். ஆனால் 2 கம்ப்யூட்டரில் ஒர்க் பண்ணுவேன், நானே எடிட் பண்ணுவேன். ஒரு கம்ப்யூட்டர் எங்கள் சன்னுக்கு கொடுத்ததுனால மொபைல் கையில் வந்தது என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கேயாவது இந்த யூடியூப் பார்த்து ஏதாவது யாருக்காவது நடந்தால் என்ன பண்ணுவேன், மனசில் போட்டு தூக்கம் வராது எனக்கு. அந்த பாப்பாவுக்கு இப்படி ஆயிடுச்சு, எப்படி துடிச்சிருக்கும் அப்படின்ட்டுலாம் குழம்பிட்டு இருந்தேன். இப்போ இந்த கிளாஸில் வந்து அதை விட்டுறணும், அந்த தாட்டு அதை இயல்பாக கடந்துடலாம் அப்படின்னு ஐயா மூலியமாக எனக்கு இது கிடச்சதுக்கு ரொம்ப நன்றி. இத்தனை பேர் எனக்கு உறவாக கிடச்சதுக்கு ரொம்ப நன்றி. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் 3 நாள் ஞான முகாம் ஜனவரி மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 31/1/2025 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 2/2/2025 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sribhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9992219065 முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.